என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு எனது நன்றிகள். நன்றி மறப்பது நன்றன்று. நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று. இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார், சொல்லியும் வளர்த்திருக்கிறார். டி கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ்குமார் இருவரும் இணைந்து என்னுடைய கலை பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய கலை பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் மூலியமாக மேதகு படத்தின் திரையிடலும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு. அப்பையிலேருந்து நான் அண்ணன் கூட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவர் என்னை அழைச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமேல அவரே வந்து என்னை அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனாரு. அங்கேயே என்னுடைய பயணம் தொடர்ந்தது. இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு இல்ல தம்பி நீ எனக்கு இன்னொரு படம் பண்ணுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் பண்ண வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்னை அடையாளப்படுத்தி இவங்க கிட்ட ஏதோ ஒரு கலை இருக்கு அப்படின்னு என்னை முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. நான் சொல்வது போல நான் என்றும் நன்றியுடையவன். ஒரு முறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகும் வரை நான் மறக்க மாட்டேன். அதுபோல என்னை இந்த கலைத்துறையில் முதலில் கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள்தான். இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமா அவர்கள். என்றும் நன்றியோடு இருவதை உன்னுடன். ஆட்டி. இந்த ஆட்டிங்கிற தலைப்பை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஆட்டிங்கிற சொல் ஒரு பெண்ணுக்குரிய சொல். இந்த ஆட்டியிலிருந்து மருவி வந்ததுதான் பெண்டாட்டி, பாட்டி, பூட்டி. ஒரு ஊரை ஆட்டி வைப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டி. ஒரு ஊர் தலைவியோ இல்ல ஒரு இல்ல தலைவியோ அவர்களை ஆட்டி என்று சொல்லுவார்கள். இந்த கதையை நான் எங்கிருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா, தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்கள். ஒத்துக்கிறோமா? அப்ப ஏன் பெண்கள் தமிழர்களுக்கு குலதெய்வங்களா இருக்காங்க? அதிகப்படியான குலதெய்வங்கள் ஏன் பெண்களா இருக்குன்னு நம்ம தேடி போகும்போது ஒரு பெரிய வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருது. பெண் குலதெய்வங்களோட அடிப்படையாக தான் இந்த படங்களை நாங்க பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் இன்ன வரைக்கும் எங்களுடைய குலதெய்வங்கள் என்னை கைவிடவே இல்லை. உதாரணமா இந்த ஆட்டி படம் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் எங்க கோயில் கடிக்கிட்டு போயிட்டு வரேன். நான் வந்து குலதெய்வ வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாடோட உள்ளவன். அடிக்கடி எங்க கோயிலுக்கு போவேன். எங்க சாமி பேர் வந்து அடைக்கலங்காத்தார். அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாமி வந்து காத்தாயி, பேச்சியம்மானு ஏகப்பட்ட சாமி இருக்கும், மங்கம்மானு ஏகப்பட்ட சாமிகள் இருக்கும், பெண் தெய்வங்கள் இருக்கும். முதல்ல பெண் தெய்வங்களை வழிபட்டுட்டு தான் அப்புறம் ஆண் தெய்வங்களுக்கு போவாங்க. இது எங்களோட வழிபாட்டு முறை. அப்படி இந்த படம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும்போது நான் எங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கிறேன். இன்ன வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னுடைய குலதெய்வங்கள், என்னுடைய பெண் குலதெய்வங்கள் என்னை காப்பாத்தி இது வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த ப்ரமோஷன் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஐயா இந்த ப்ரமோஷனுக்கு யாராவது வரணுன்ற போது முதல்ல அண்ணனுக்கு தான் ஆச்சு பேசினேன். அண்ணன் கொஞ்சம் வேலையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் எங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டினேன். அப்புறம் தெய்வம் வந்து சின்ன சின்ன கருப்பு சாமியா கண்ணில் காட்டுச்சு. உங்களெல்லாம் கூப்பிடு அம்மா எனக்கு பெரிய கருப்பு வேணுமான்னு. நீ போடா சுத்திட்டு இருக்கான் வருவாடா போடான்னுச்சு. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாடா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஏதோ மலையில ஏறி உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காண்டா. நேரம் நீ போடா மரத்தை காப்பாத்த சென்னையில வந்து அருவாரோட சுத்திட்டு இருக்கான், நீ போடான்னுச்சு. அந்த மாதிரி எங்க தெய்வம் சொன்ன மாதிரி சொன்னாலே சொல்லாட்டியும்
எங்க இனத்துக்கு எங்க அண்ணன் கருப்பு தான். அதுவும் சும்மா இந்த வேல் கம்பு வச்சிருக்க கருப்பெல்லாம் கிடையாது, பூரா அருவாளோட சுத்திட்டு இருக்க கருப்பு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக முறையில் நாங்க கருப்பு சாமியை கும்பிடுறதுனால நாங்க பேசாம சுத்திட்டு தெரிகிறோம். எங்களுடைய உரிமையை காக்க வந்த அன்பு அண்ணன் எங்களுடைய கருப்பன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தற்போது இந்த படத்தில் பணியாற்றிய நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அண்ணா வேற பேசணும், அதனால இந்த படத்துல பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிடுறேன். எல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க பேசியிருக்க. முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதுவோம், ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே எழுதுவோம், ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங், இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட்டிங் போவோம். இது ரிவர்ஸ்ல நடந்துச்சு. ஸ்டோரி எழுதியாச்சு, நாங்க ஒன்னு எழுதியாச்சு, ஷூட்டிங்லாம் முடிச்சு எடிட் பண்ணிட்டோம். படத்தை எடிட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம். படத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னடா என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் உங்க யாருக்குமே தெரியாது. அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வெளியில யாருமே சொல்லல. அவர் மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் எங்க அண்ணன். இன்டர்நேஷனல் மூவிஸ் தான் ஃபுல்லா பார்ப்பாரு. டே அந்த இங்கிலீஷ் படம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. டே அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, இந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, ஃபுல்லா இன்டர்நேஷனல் மூவிஸ் எல்லாம் கையில டிப்ல வச்சிருப்பாரு. ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் அடுத்து எங்க அண்ணன் தான். படத்தை கொண்டு போய் போட்டு காட்டணும். என்னடா தம்பி அப்படின்னாரு. ஆனா இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா, எடிட்டருக்கு எனக்கு தூக்கம் வரல. முதல் நாள் படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு போய் காட்டணும். உட்காந்து படத்தை பார்த்தாரு. படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு கூப்பிட்டாரு, உள்ள கூப்பிட்டாரு. ஜாம்பவான் யாருன்னு சொல்றேன், ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் உள்ள கூப்பிட்டாரு. என்னண்ணே ஒரு மாதிரியே இருக்குண்ணே. ஒண்ணும் இல்லடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. மாத்தினாரு பாருங்க ஸ்கிரீன் பிளேவை. நான் மிரண்டேன். என்ன இப்படி பண்ணிட்டு, என்ன ஆமா நான் இப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னே மொத்தமா மாத்தி, இப்ப நீங்க படத்தை பாத்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபரன்னு தீயா இருக்கும். அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 வருஷமா இந்த தமிழ் தேசிய களத்துல பயணிக்கிறோம். மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பவானா வர போற எங்க அண்ணன் திருமுருகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான். அது படத்துலையும் தான், பாசத்திலையும், ரெண்டுலையுமே செய்வான். அவன் தான் என் தம்பி கிட்டு. உண்மையில என்னன்னா, ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான சிறந்த படைப்பாளிகள், திறமைசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அது குறிப்பா தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் பூங்காக்களிலும், மொட்டை மாடியிலையும், தேநீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன். ஆனா திரையில் மட்டும் பார்த்ததில்லை. அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதையும் நம்ம சரி பண்ணணுங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமைசாலி தம்பி கிட்டு. அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பத்தி. அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமா இருக்கும் பொழுது என்கிட்ட வந்தான். ஆனா இது மாதிரி ஒரு இது பண்ணணும், ரைஸ் ஆஃப் கரிகாலன்னு நீங்க நடிக்கணும். அப்ப அதுல நான் நடிச்சு கொடுத்தேன். கஜா புயல் காலகட்டத்துல நாங்க களத்துல நின்று போராடும் போதுதான் தம்பி வந்தான். ஆவண படமா ஒன்னெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் ஒரு பட்ட கலைஞன். அப்ப மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் பெரிய டைரக்டர், பெரிய பணம், பெரிய செல்வம், அது மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனா எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரி கிட்டுவுக்கும் சில அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதுல நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில இந்த ஆர்டி படத்தை இசக்கிக்காரன் அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு இடையில திடீர்னு தம்பியை காண எங்கடா போயிட்டான் அப்படின்னு கேட்டா, துபாய்க்கு போயிட்டேன். ஏன்டா அப்படின்னு, குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு நடத்தணும்னா, அது மாதிரி சம்பாதிக்க போயிட்டுட்டான். இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்க அலைய வர்றீங்க. அதுல நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் நல்ல இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம்
இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாம போச்சு. இருந்தாலும் உறுதியா ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்ப இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பா தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். எசக்கி கார்வண்ணன் பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்துல என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிறேன், நான் நடிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு. நல்லாவே நடிச்சிருந்தாரு, சிறப்பா இருந்தது. இந்த படம் பெண்களின், தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னலாம் இல்லாம அறமா வீரமா நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்துல தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவுல பெரிய படம். நீங்க ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்க அண்ணன்கள், அவர் சுகா, அவர் எனக்கு பேரா நல்லா ரொம்ப தெரியும். எழுத்தாளர் நம்ம தனுசுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்திச்சு போயிருந்ததெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருப்போம். ஆனா மேடையில் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். இதற்கு மேல எங்க அண்ணன், தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை, அவரு தமிழினத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மற்ற தமிழினமும் நம்புது. திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக அண்ணனிடம் அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம், இயற்கையால் மட்டுமல்ல இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த, கண்முன்னே சந்தித்த ஒரு இனம். அந்த 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 தலைமுறையில நான் இருக்கேன். நான் நேர்ல பார்த்தேன். என்னோட இனம் அழிந்ததை நான் நேர்ல பார்த்தேன். மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அழியுது அப்படின்னா அந்த இனத்துல இருக்கவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுறான், சான்றுகள் வச்சுட்டு போறான். இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த படங்கள், திரைப்படங்கள், அவனுடைய வரலாறு, அவனை அழித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவா எடுத்து வச்சுட்டு போறான். உதாரணம் சொல்றேன், நீங்க நெட்ஃபிளிக்ஸ் போங்க, இன்னைக்கே போங்க, ஜூஸ், JEWS, யூத மக்கள், ஜூஸ் மட்டும் டைப் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்க டைப் பண்ண வேண்டாம். வெறும் நீங்க ஜூஸ் டைப் பண்ணீங்கன்னா அமேசானா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும். அவனுடைய இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வருகின்ற தலைமுறை அத நிறைய படங்கள் இருக்குங்க. என்னுடைய வரலாறு கூட நீங்க அங்க போய் தேடி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல போய் ஒண்ணுமே வேண்டாம், தமிழன் ஹிஸ்டரி நடிங்க, தமிழர் வரலாறு நடிங்க. அமேசான்ல போய் தமிழர் வரலாறு நடிங்க. ஜூஸ்ன்னு அடிக்கிற இடத்துல, யூதன் அடிக்கிற இடத்துல 100 படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் வருது. நீங்க அதே பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்னு சொல்ற நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்லயும் நம்ம வரலாறே இருக்காதுங்க. நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும்? எவனோ ஒருத்தர் நம்ம வரலாறே தெரியாத ஒருத்தர் நம்ம வரலாறு எடுத்து வச்சுதான் அவங்க வரலாறுன்னுவான். அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலாறுன்னு கேட்டா அமேசானும் நெட்ஃபிளிக்ஸும் காமிக்கும். தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்கள் இதை கவனத்துல கொள்ளணும். நம்மளுடைய வரலாற்றுகளை படமா எடுக்கிறதுக்கு முன்வரணும். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள்ல நம்மளுடைய வழிகளையும் வரலாறையும் அதிகமாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான் போன்ற தளங்கள்ல நம்ம எல்லாரும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய கனவு. இதை தாண்டி கமர்ஷியல் சினிமாக்குள்ள போன சம்பாதிக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் துளி கூட கிடையாது. மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலையும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கு சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம் நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்லேருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பார்க்கறது இல்லை, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லையும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் 100% இருக்கு. இது கண்டிப்பா பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும். ஸோ பிரஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியிடுவதுதான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும். அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரமின்மை காரணமாக நீ கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னு சொன்னால 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்னதான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆரங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார். படங்கள் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்த இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமா அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமசிவன் பார்த்தீங்கன்னா நடித்தேன், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு போலீஸு, அதில் 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமும் 2024-5 அண்ணன் போலீஸாக அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டையர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி எனக்கு வரல. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்டு வந்து அண்ணன்றது நிறைய கற்றுக்கணும் நம்ம. இந்த அதாவது வழக்கமான படங்கள் வந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆர்டி ஒரு வாட்டி பார்க்கறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆர்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட், எதுக்கு நான் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க, அதுக்குள்ள ஒரு முகம் தேவைடா, அந்த முகம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு அப்படின்னாரு. மூஞ்சி ஆமா. சரி, நான் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிடுறேனே, ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சது, 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூண்ணே, இந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு திரைக்கதையை வந்து நகர்த்தி கொண்டு போறதுல 2 குட்டி பசங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஒருத்தன் பேர் வந்து கரண் சக்கரவர்த்தி, இன்னொன்று உடம்பு சரியில்லை, அவன் பேர் ஆலன் கிருஷ்ணா. இந்த 2 பேரும் தான் படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. பயங்கர சேட்டை. தம்பி ஏதாவது பேச முடியுங்களா? நன்றி சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. இப்படிதான் பேச மாட்டேன். ஆனா நீங்க ஸ்கிரிப்ட் பேப்பர்ட்ட கையில கொடுத்தீங்கன்னா 2 பக்கம்னாலும் மனப்பாடம் பண்ணி அப்படியே நடிப்பாங்க. ரொம்ப நல்லா நடிப்பாங்க. நன்றிமா. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்றதுக்கு. தேங்க்யூ ஜான் for inviting me, and thank you director sir for having me here and in this beautiful evening. And இப்போதான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. It looks interesting and இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க and கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. And once again my best wishes to the director sir. Where is director sir? Okay. And producer sir, Isiki sir, and the entire cast and crew of this RT movie. My best wishes. Thank you so much. Nandri. மாலை வணக்கம். மாமா எதற்கு என்னத்தை பேசுறது? மாமா பேச்சுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க. அதனால சீக்கிரம் வெளியே வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். அதாவது சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சினிமா ஆர்வலர் தான் இசக்கி கார்வண்ணன் தலைவர். அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ற ஒரு ஆளுங்க. சினிமா அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று ஏதாவது வித்தியாசமான இயக்குனர், ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது வந்து ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு கதை கேட்டு தலைவர் இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இது கேளுங்க அப்படின்னோடனே சரி அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. மணி அப்போ ஒரு 8:30-9 நைட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு,
பண்ணலாம். ஸோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படியும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ப்ரொலாங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டாரு. பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் இனியும் தேங்க்ஸ். அதனால வந்து இந்த படத்துல வந்து ஒரு டிஃபரெண்டா எப்ப பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பேன், எடுத்துட்டே இருப்பாங்க. என்ன எடுக்கிறாங்க, ஏது எடுக்கிறாங்க. இப்போ டப்பிங்ல போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது, ஓ எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அதனால வந்து இந்த ஆர்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தோட லொக்கேஷனை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய பேர் போயிருக்கேன், ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன். இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு. அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பா பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது காலையில 6 மணிக்கு போனா கூட அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஊட்டியில அந்த ஊரே தள்ளி இருக்கும், ஊட்டில ரொம்ப தள்ளி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட், அவங்க ஒய்ஃப், அந்த காஸ்டியூம், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சும்மா ஜாலியாக பேசினாரு. இவங்க எல்லாம் நல்ல டைரக்டரா நமக்கு வருவாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசிச்சு தியேட்டர்ல பாருங்க. உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவர்களுடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆர்டி திரைப்படத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல. ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு 3 படங்கள். முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான். இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான், பெரிய வசூல் நடத்துறான். திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான், பெரிய வணிகம் பண்றான். இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம், இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை, ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து, ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம், எங்க கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட வேண்டிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்ப எந்த படம் ஓடணும், எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன், ஒரு காலத்துல 1950 இருந்து 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி. சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில படம் எடுக்கிறாங்க, கதை இல்ல. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கிட்ட கதை இல்ல, ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கிட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனா கதை இருக்கக்கூடிய இயக்குநர் பெரிய நடிகர் வர்றதில்லை. அதான் இங்க பிரச்சனையே. ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது 2018 காலகட்டத்துல சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான். நான் வந்து நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல. ஐயா வைகோ போல பேசுவேன், கலைஞர் ஐயா போல பேசுவேன், கமலஹாசன் போல பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து பண்றது. இப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறது அண்ணன் கூட கண்டிப்பா டேய் யாரும் பேசு, அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகனை பேசாத. அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு தாயன் போடு எல்லாரும் நேசிப்பார் இல்லையா, அதனால பேசக்கூடாதுன்றாங்க. நாங்க என்ன பண்ணோம், களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூப்யா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நைய போடுன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப அவர் கூப்பிட்டா சேனல் சரியா போக மாட்டேக்கு, நம்ம 2 பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்ல. என்ன பண்ணணும், நான் இப்ப மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேல பெரிய வேலை கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னாரு. இப்ப வீட்டு பக்கத்துல உறையூர்ல அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதுல போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்க வந்து வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்போச்சு. முதல் காணொலி பாத்துக்கோங்க, ஒரு சேனல்ல ஒரு 2-3 காணொலி வெளியிட்டு இருக்காங்க. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் டீசர் அதுக்கு ப்ரோமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளியூர்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்க ஆளுக புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்கள் கொண்டாடிட்டு இருக்கான். போன போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய்
கொன்னே விடுவேன். எவனா எங்கடா இருக்கா வர சொல்றாரு மதுரைக்கு போனா செந்தமிழ் பைந்தமிழ் அறநானூறு புறநானூறு 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ பம்படியா வந்து சிக்கிருக்கமே சூட மாட்டு மாதிரி ஆகி போச்சாமன்னு ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யலாம். முதல் காணொலி நீக்கி வச்சிட்டாரு. முடிஞ்சா சோழி அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்ப அவர் அதுக்கப்புறம் வந்து அவர் வேற வேற காணொலியில அண்ணனுக்கு இணைஞ்சல் வராத அண்ணன் திட்டாத காணொலியில போட ஆரம்பிச்சோம். அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போகடான்னாங்க. அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு. அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பிச்சேன். சாட்டைங்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றோம். அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததுல என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு உண்டு. நான் ஏதாவது ஒரு தளத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். நன்றி அன்பு சகோதரா. அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப கியூரியாசிட்டி இருப்பாரு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்ல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவு தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்ல. நம்ம ஒண்ணு எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒண்ணு வச்சிருப்பாப்ல. அதுல 2 பேருக்கு சண்டை வந்திருக்கு. அது ஒரு 3 மாசத்துல சண்டை வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறு பதிவு செஞ்சா ஆகச்சிறந்த வரலாற்றை தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது. அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது. கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது. இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும். சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். அணில்கள் வாலாட்டிக்கிட்டு இருக்கும் போது புலி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அணிலை வேட்டையாடுறதுக்கு அதுக்கு புலிக்கு பழக்கம் கிடையாது. ஆனா எல்லாரும் வந்து புலியோடைய கர்ஜனை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் கேட்டிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். கிட்டு தம்பி கிட்டு மிகச்சிறந்த இயக்குனர். அவனுடைய அதாவது எவ்வளவு எளிமையா ஒரு 2 நிமிடத்துக்குள்ள 1 நிமிடத்துக்குள்ள ஒரு மிக பெரிய செய்தியை வந்து எளிமையா சொல்ற வித்தை இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் வாய்த்தது கிடையாது. கிட்டுக்கு வந்து அந்த திறமை இருக்கு. அவருடைய முந்தைய படங்களும் சரி, அந்த திரைப்பட இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த குறும்படங்கள், குறிப்பா வந்து ஒரு திராவிடம் குறித்து ஒரு சின்ன காணொலி பண்ணியிருப்பாப்புல. அந்த திராவிடத்தை பத்தி நாங்கெல்லாம் பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கோம். யார் தமிழர் அப்படின்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா அந்த அந்த காணொலி முடியும் போது யார் தமிழர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். யார் தமிழர் யார் திராவிடர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பார். அப்படி மிகச்சிறந்த காட்சி ஊடக அந்த தன்மை கொண்ட ஒரு இயக்குனராக இருக்கிற தம்பி கிட்டு அவர் எடுத்திருக்க இந்த ஆட்டி திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிக சிறப்பாக தமிழ் தேசிய பணிகளை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து அவருடைய பின் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த திரைப்படமும் அதற்கான பங்களிப்பாக இருக்கும்னு நம்புறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் குடியில் பெண்கள் முதலாம். உண்மையிலே எத்தனையோ பெண்கள் பற்றி படம் வந்திருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் பெண்களின் புரட்சி பெண்கள் கதையை நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் இந்த படம் முதலாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில் நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு தெரியும், உலகம் முழுதும் இராணுவத்தில் பெண்கள் இருக்கும். ஆனால் அதில் முதல் பெண்கள் இராணுவம் அமைத்தது தமிழர்கள். அதனால தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சிருக்கிறோம். அதை சொல்லுவாங்க, அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும்னாங்க. அகங்கிறது பெண்ணு, புறங்கிறது ஆண். அதனால தான் நம்ம வந்து பெண்களை வந்து ஊருக்கு நடுவில் தெய்வமாக அம்மனாக வச்சிருக்கிறோம். அது வந்து அது மாதிரி ஆணை வந்து நம்ம ஊருக்கு வெளியில் வச்சிருப்போம். அப்போ ஊர் நல்லா இருக்கணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்க பெண்களை தான் நம்ம போற்றணும், பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை அவர் சொல்லியிருக்காரு. அது ரத்தமும் சதையமாக சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட. எங்கள் ஊரில் ஒரு சாமி வந்து நிறைய தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு பெண்கள் தெய்வம் இருக்கும். உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது.
பெண்களை அடிமையா தான் வச்சிருந்த சமூகம் தான் உலகம் முழுதும். பெண்களை தெய்வமாக்கி உயர்வா வச்சிருந்த ஒரே சமூகம் தமிழ்குடி தான். அதனாலதான் நம்ம ஊருக்கு ஊர் தெய்வம் வச்சிருக்கிறோம். வேற எங்கேயும் நீங்க பாருங்க இருக்காது. அதுல எங்க ஊர் பக்கம் நிறைய தெய்வங்கள். அது ஆணவ கொலையால கொல்லப்பட்டா கூட நம்ம அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெய்வம் கும்பிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேச்சியம்மை, அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு, அதனால அதை அவளை தெய்வமாக்குனாங்க. அதே மாதிரி இசக்கியம்மா, அது இசக்கியம்மா எப்படி தெரியும் இல்லையா, அவ ஊரை பழி வாங்குறா, கை குழந்தையோட ஊரை பழி வாங்குறா. அவரை முதல்ல பழி வாங்கினது ஒரு அது நம்ம சாதியை குறிப்பிடுவோம்ல, அதனால தேவைப்படுது. ஏன்னா இங்க எல்லாருமே அந்த சாதியை சுத்தி தான் அரசியல் சார்ந்து இருக்குது. அது ஒரு பார்ப்பனர். அதுக்கப்புறம் அந்த அவளுக்கு ஒரு கோயில், அதுக்கு என்ன பண்றாங்க, அவளை சாந்தப்படுத்தணும். உடனே அவளுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த வழியில் தான் கண்ணகி கூட. அப்ப இங்க எல்லாமே என்ன பண்ணுது, புரட்சியா இருந்தது பூராமே பெண்கள். அது உலகத்துல எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. இப்ப அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்கிறாங்க, எல்லாமே இழிவுபடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா, நீ பெண்களை எப்படி வச்சிருந்தா, பெண்களை உங்க காலுகளை வச்சிருந்தா, மயிர்களை வச்சிருந்தா, எல்லாம் இழிவுபடுத்திருக்காங்க. அதை இத்தனை ஆண்டு காலம் உயர்வுபடுத்துற ஒரே ஆளு அண்ணன் சீமான். அவன் தேடி 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 அவர் பேர்களை தேடி ஒரு பெண்களை கொண்டு வந்து இப்படி இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கா அப்படின்னு கொண்டு வச்சா, இன்னைக்கு புதுசா வரவங்கலாம் அதே பண்ணி இதாண்ட அரசியல் அப்படிங்கிறது அண்ணனுக்கே பாடம் எடுக்கிறான். எப்பவுமே அண்ணன் நம்ம இந்த சினிமா தான் சொல்லணும், இருந்தாலும் அண்ணன் சினிமா அண்ணன் எங்க எல்லாத்துக்குமே தம்பி மாதிரியே கடிந்து கொள்வார். திராவிடன் வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் இந்த நரம்பு புட்டக்க எல்லாத்தையும் பேசுவார்ல, தத்துவங்களை தாங்கி நிக்கிற தலைவன் இல்லையா. ஆனா தம்பி வரும்போது மட்டும் ஏன்டா அவன் குறுக்கு மறுக்க ஓடிப்பிட்டு இருக்கான் அவன் சொல்லிடா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அண்ணன் நினைப்பாப்ல. அண்ணன் உரிமையோட ஒரு தம்பியை கண்டிக்கிறாப்ல. ஏன்னா முன்னாடி வந்தவன், முன்னாடி களத்துல நின்னவன். அது எப்படிப்பட்ட களத்துல எந்த நேரத்தில் நின்னவன், வலியோட பிறந்த அந்த ஒரு ரத்த பரம்பரை பிறந்த ஒரு குழந்தை நாம் தமிழர் கட்சி, அதுக்கு தலைமை தாங்கி நிற்கிறாப்புல அண்ணன். அதனால நம்ம அவரை எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுனால தான் நானும் நமக்குள்ள என்ன இருந்தாலும் சரி அண்ணனை தேடி தேடி போறது, அதுதான் காரணம். அதனால அண்ணன் எல்லாருமே சொல்லுவாங்க, வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னு அண்ணன் சீமான். ஏன்னா வேற எவனா தான் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பான். உங்களுக்கு தெரியும், நீங்க ஊடகத்துல இருக்கிறீங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளவு வீச்சு, கல்லும் சொல்லும் அவ்வளவு வீச்சு, எதையும் சேட்டை பண்ணாத மாதிரி ஒரு மனிதன் அது அண்ணன் சீமான் தான். யார் யாருனா இருந்தாக்க ஐயோ தமிழ் தேசமா ஒண்ணு இந்த திராவிட தேசத்துக்கு கூட போயிட்டு அவங்ககிட்ட போய் கை கட்டி நின்றுப்பாப்ல, நிற்கவே இல்லை. ஆகையினால அவன் வீழ்த்த முடியாமல் இருக்கிறான். அவனை அண்ணனும் தம்பிகளுமாக அவனை தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இத அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கதை தான் இந்த ஆட்டி. இந்த ஆட்டிங்கிறது நம்ம எனக்கு இந்த முதல்ல அந்த பேரை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்குது. நம்ம என்ன ஒரு பெண் ஆட்டினா தலைவி, பெண் தலைவி. உடனே என்கிட்ட அவன் ஆணு கடிமா கொஞ்சாதி அப்படின்ட்டான். பாருங்க எவ்வளவு உயர்வு வச்சிருக்கிறான். பெண் ஆட்டி, பெண் தலைவி. ஆட்டிங்கிறது தலைவி, அதுதான் ஆட்சின்னு ஆச்சு. ஆட்சி அப்படிதான் நம்ம எல்லாம் அப்படியே பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ற ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம். அப்புறம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றது இல்ல, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லன்னு. வாய்ப்பு கொடுத்து அந்த பிடிச்சிருக்கு ரோட்ல போய் நிக்கிறதுக்கா? இங்க ஒரு சுவர் இருக்கு தெரியுமா, ஒரு சுவர் இருக்குது. என்ன சுவர்? ரெட் ஜெயின் ஒரு சுவர் வச்சுட்டு இருக்குது. அந்த சவுறு அத்தனை சின்ன படங்கள் காவு வாங்குது. இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்குது. இது கேட்க முடியுமா? இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஒரு படம் மக்கள் ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் அந்த படம் பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. அப்ப என்ன பண்ண, இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாரும் இந்த திருவிழா நாட்கள், இந்த பண்டிகை நாட்கள், அது தொடர்ந்து விடுமுறை வர நாட்கள்ல தான் அந்த படத்தை வெளியிடணும். ஆனா அன்னைக்குதான் என்ன பண்ணிருக்கிறான் உஷாரா, அன்னைக்குதான் அவ்வளவு அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்து 1000 தியேட்டருக்குன்னா 1000 தியேட்டர் பிடிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானா 4 வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமா வரமாட்டான். ஏன்னா புல் படத்தை செலவு பண்ணிடுறான். கடைசியா அத்தனை படத்தையும் பாருங்க. இப்ப ஐயா ரஜினி நடிச்ச அத்தனை படத்தையும் பாருங்க. அவ்வளவுதான் தியேட்டர் எடுத்திருப்பாங்க. கூட வந்த படம் ஏதாவது தெரியுமா? அதுக்கப்புறம் வந்த படம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வந்த படம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்ல படங்கள் இருக்குமா இல்லையா? இல்ல. எவ்வளவு கஷ்டமான ஒரு இது இருக்கு. அப்புறம் இந்த கஷ்டமான நல்ல படங்களை எப்படி கொண்டு வருவாங்க? அதாவது எப்பவுமே ஒரு ஓட்ட பந்தயம் 10 பேர் ஓட விட்டுதானே நீங்க பார்க்கணும். எவன் முதல்ல வரான், எவன் 2வது வரான்ட்டு.
நீங்க ஒருத்தனையே ஓட வச்சுட்டு வந்துட்டா முதல்ல வந்துட்டோன்னா இன்னொரு பைத்தியக்காரன் இருக்கு. அதுதான் சொல்றோம், அந்த சுவர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் உலகம் திரையுலகம் விளங்க விளங்காத. அடுத்தாலே அந்த சுவருக்கு தலைமை வாங்குற ஒரு இளவரம் வந்தாச்சு. சினிமா தான் நீங்க ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் ஊருக்கு இருந்து வந்து என்ன மாதிரி வாய்ப்பு எடுத்து எவனாவது சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்குதுங்க. மேனேஜர்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் பிடிச்சி வந்துருவான். அப்படி வந்து ஏன்னா இந்த படத்தை எடுத்தோடனே நேராக கொண்டு போய் ரெஜின்ல கொடுக்குறோம், ரிலீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம ஓடிடிக்கு சன் டிவியில் இருக்கிறோம், அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி போயிட்டு வந்துருவாங்க. 198 பேர் அப்படி ஏமாந்து வந்து அதுக்கப்புறம் காணாம போயிருப்பான். வரும் அடுத்த படம் எடுக்கவே முடியாது. நீங்க தொடர்ந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருக்கானா? கிடையாது. மேனேஜர் எடுக்கிறாங்க. அது கூட இப்ப வந்து அதுதான் இப்ப இந்த கடைசி கட்டத்துல நிக்குது. மேனேஜர்ஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜர்ஸ் முதல்ல தயாரிப்பாளர் ஆகலான்னு சொல்லல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹீரோ தாஜா பண்ணி நீ 10 கோடி வாங்கிட்டு இருக்கியா, நீ 20 கோடி உனக்கு சம்பளம், நீ கால் ஷீட் கொடுன்னு அவன் தாஜா பேசி 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 வாங்கிட்டு அடுத்தால போய் ஃபைனான்ஸ் அந்த ஹீரோவை காட்டி படம் வாங்குறாப்ல. அப்படியே தான் படம் நிக்குது. இந்த ராம் பிரபு இங்க இருக்கிறாரு, அவர் சினிமாவில் அவ்வளவு மேனேஜர் இருந்தார், அவருக்கு தெரியும். அப்படி எத்தனை படம் நிக்குது இந்த ஃபைனான்ஸ் வாங்கிட்டு. இன்னைக்கு ஃபைனான்ஸ் என்ன கடைசியில் ஆகிப்போச்சு, பெரிய ஹீரோவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சிண்டிகேட் பண்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்ப இந்த தமிழ் திரையுலகம் எங்க இருக்கும்? ஆந்திரா பாருங்க, எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கும். ஆந்திரால தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கர்நாடகால தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கேரளால இருக்குது, இந்தியில இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இங்க தியேட்டரை பூரா ஆக்கிரமிச்சு வச்சு படத்தை எடுத்து ஓட விட்டுட்டு இருக்கீங்க. அது என்ன ஏதாவது உங்களுக்கு அந்த படங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த என்ன இன்னைக்கு இருக்கிற பெரிய ஹீரோ படம் கூட நீங்க சொல்லுங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த படம் பேரை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் சங்கம் வச்சிருக்கிறாங்க, ஒருத்தரும் கேட்கறது இல்ல. எல்லாரும் அன்றாட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு இயற்கை மாற்றத்தை வரும் 2026ல. அது அந்த நம்பிக்கையோட தான் காத்துட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன எல்லாரும் எனக்கு இன்னைக்கு கூட அந்த வேல்ராஜ் கேமராமேன் கேட்டாரு என்கிட்ட, ஐயா சார் நீங்க என்ன பண்றீங்க, தொடர்ந்து படம் எங்கிருந்து வருது, தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் படம் எடுக்க தானே வந்தேன். நான் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இன்னைக்கு படம் எடுக்காமலே அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து போன நிறைய இருக்கிறான். அந்த வேதனை இப்ப அந்த உச்சகட்ட வேதனை அதுதான். கல்யாணம் பண்ண முடியாம எத்தனை இயக்குநர்கள் இருக்கிறான், படம் எடுத்தாத கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் என்ன பண்றேன், தொடர்ந்து படம் எடுக்கிறேன். ஏன்னா நான் படம் எடுக்க தான் ஊர்ல வந்தேன். நான் எங்க போனாலும் பாம்பே எங்க போனாலும் சரி படம் எடுக்க தான் வந்தேன். நான் படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 2009 என்னது இனம் செத்து கிடக்கும்போது ஒரு வலி தாங்க முடியாம யாரா என்னடா ஒருத்தன் இல்லையே அது கேட்க ஒரு நாள் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிவில கூட போட விட மாட்டான், போடல. டைம்ஸ் சேனல்ல மட்டும் தான் போட்டிருக்கான். அதுல பார்த்து வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நானும் ஒருத்தர் என்னுடைய மேனேஜர் சினிமா மேனேஜர் நான் வந்து அதே நேரம் படம் எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மேனேஜர் அவர் தான் அஜித் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாங்க ராஜா, அவர் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். ஏன்னா அண்ணன் ஒரு தனியா இருக்கிறாங்க நம்ம போவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவர் தெரியாது, அவன் மேனேஜரா இருக்கான்னு அவர் தெரியும் அனுப்பியிருந்தேன். அவன் போயிட்டு வந்து சொன்னா, ஐயா என்கிட்ட சொல்றாப்ல, சார் அங்க வேண்டாம் சார், ஏன்னா அவர் அங்க வீட்டுல வந்து ஒரே கத்திட்டு இருக்காரு அப்படின்னு. என்னடா கத்துறாருன்னா, அண்ணா உனக்கு என்ன ஆச்சு அண்ணா அப்படின்னு. 2009 மே 17 அந்த தேதி அது. அப்ப இப்படிலாம் நம்ம இருக்கிற நம்ம அதனால அந்த திசை மாறி மறுபடியும் அங்க போய் அண்ணன் கூட ஒரு பயணிச்சேன். இப்ப பயணிக்கிற அது வேற விஷயம். இப்ப எங்களால வெளியில எங்கேயும் போக முடியாது. அதனால சொல்றேன், எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் சரி, அங்க அந்த தமிழ் தேசத்துக்காக நீ என்ன சொல்லி சீமான் அவர்களை வீழ்த்து நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவ்வளவு பேர் அவன் அங்கதான் இருப்பான், எங்க போனாலும் சரி தமிழ் தேசத்துல அந்த சிந்தனையில தான் இருப்பான். இப்போ வந்து ஒண்ணு இல்ல, நான் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து மிரள ஆளு கிடையாது அண்ணன், எந்த கூட்டத்தை பார்த்து மிரள. ஏன்னா நாங்க அண்ணன் நான் சொல்றேன் 2010 நான் கன்னியாகுமரியில பேசிட்டு போயிருக்கிறோம் முத்துக்குமாரோடைய ஜோதி எடுத்து அனுப்புறதுக்கு. சத்தியமா சொல்றாங்க, கடை வச்சிருக்காரு அத்தனை பேருக்கு மலையாளி ஒருத்தன் கிடையாது. 1.5 மணி நேரம் அண்ணன் பேசினாப்ல, இந்த இனத்துக்காக 1.5 மணி நேரம் பேசினாப்ல. அப்படிப்பட்ட வேண்டாம் இந்த கூட்டத்தை காட்டி மிரட்டினெல்லாம் போயிட மாட்டான் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா அவன் ஒரு கொள்கை தலைவர்னு ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சா, கொள்கை தலைவர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அடிச்சாப்ல. அப்ப அண்ணன் மட்டும் இல்ல, நம்ம சாட்டு திருமணம் ஓட அடிச்சான். ஓட அடிச்ச உடனே என்ன பட்டா திரும்ப டக்குன்னு, அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும், ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எடுத்தாரு, பாபா படம் எடுத்த உடனே பாமக என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரீல் எல்லாம் வயலுக்குள்ள ஓட விட்டுறாங்க.
அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாங்க தெரியுமா, சினிமாவில் வந்து அவர் நிஜமாவே இது வந்து நடந்தது எல்லாருக்கும் தெரியும், நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறீங்க. இப்ப வந்து இந்த சினிமாவில் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. பயந்த உடனே எல்லாரும் போய் சொல்லிருக்காங்க, நீ வந்து சிவாஜி கணேசன் வீட்டுல இருக்கியா, அவங்க பிலிம்ல அவங்க கம்பெனி பேர்ல இந்த படத்தை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த படம் அவர் சிவாஜி பிலிம்ஸ்ல நடிச்சாரு. ஏன்னா அவர் பிரச்சனை வர மாட்டாரு. அதே மாதிரி இவங்கெல்லாம் எல்லா தமிழ் தேசியக்காரெல்லாம் பெரியாரும் தூக்கி போட்டு அடிக்க போது டக்குனு இப்ப எம்ஜிஆர் அண்ணா பின்ன அடிக்க விழுந்துட்டாப்ல. வடிவேல் சொன்ன மாதிரிதான் இருக்கு, நீ எங்க படம் விட மாட்டேடா. அதனால அவன் மூத்தவன், அவன் தத்துவமா நிக்கிறான். நீ தலைவருக்கு பின்னாடி நிக்கிற, அவன் தத்துவத்துக்கு பின்னாடி நிக்கிறான். அதை யோசிச்சு தான் எல்லாம் நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க வந்து கூட்டங்கள் எதையுமே தீர்மானிச்சிடாது. சரி, நம்ம சினிமா பத்தி தான் பேசணும், என் அண்ணன் பேசுவாப்ல. அதனால தொடர்படுத்திக்கிறேன். படம் உறுதியாக தமிழ் இனத்துக்கான படம், தமிழ் பெண் இனத்துக்கான படம், தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்கான படம். நான் கிட்டு பத்தி மற்ற டெக்னீஷியன் பத்திலாம் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன். மற்றபடி யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். எல்லாம் ஒருவேளை கூப்பிட்டு கதை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி அதை பார்த்தாங்கன்னு வைங்களேன், ஐயோ 2 பேரும் இப்படி உட்கார வேண்டியதா. மகிழ்ச்சி. சரி, இது என் அண்ணனை அழைக்கும் நேரம். கண்ணீர் மட்டுமே மிச்சம் என்று கத்தி கதறி திரிந்தோம். ஏதோ ஒரு குரல் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் என்றது. சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குரலின் வேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது. ஆனால் அடங்கவில்லை அந்த குரல். எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அலைந்தது. நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது. எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக மாறி நாம் தமிழர் என்றது. சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு குரல் யார் தமிழர் என்றது. அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று. விடுமா திராவிடம், விடுமா திராவிடம், விடுமா திராவிட புத்தி. தமிழனை ஏத்தே பிழைத்த புத்தி அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது. முதல் அடியே ஆரியனுக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. முதல் அடியே ஆரியனுக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. முருகன் என் முப்பாட்டன் என்றதும் முனகிக் கொண்டே வா மோதி பார்ப்போம் என்றான் திராவிடன். இதோ வருகிறேன் என்று படை திரட்டி கிளம்பினான் எங்கள் கம்பீர குரல்கார். 60 ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த கரையை 10 ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ன? இது ஒரு நெடும் பயணம். இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே. அவன் குரலே எங்கள் ஆயுதம். இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான். அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று. அவதூறுகளை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன? அறிவாயுதத்தோடு வா, அவன் உங்கள் முன்னே நிற்பான். அண்ணா வாருங்கள். என்னுடைய பேரன்புக்கினிய தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கினிய கசாலி அவர்கள், என் ஆர்வயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து
களத்தில் நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள், இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற, பாராட்ட வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி, கட்டுரையாளன், பேச்சாளன், கருத்தாளன் பாலா அவர்கள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள், ஒளிப்பதிவாளர் அன்பு தம்பி சிவி, படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன், இசை வழங்கி இருக்கிற இளவல் தீசன், கலை இயக்குனர் தம்பி முஜிபூர் அவர்கள், சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள், ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டு அவர்கள், திரையிலே தோன்றி கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன், எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி, நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார், என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள், கதாநாயகியாக இருக்கிற அன்பிற்கினிய அபி நட்சத்திரா அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காணொலி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள், அன்புக்கினிய அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், பெருதுளசி பழனிவேலங்கையா அவர்கள், தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள், எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படி பார்க்கிறோம். ஆனால் அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்தில் எனக்கு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துறையும் கிட்டும் சேர்ந்துதான் அந்த நையப்படை அந்த வலைகளியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலே அவனுக்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு. அது எதையுமே சுருக்கமா அதை சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஒரு இதை அதுல நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன் அவன். எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதுல அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ப நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்வுலையும் நான் பங்கேற்று பேசினேன். இந்த படத்தை தம்பித்துறை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை.
1.5 கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியாக எடுத்துப்பாப்ல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவன்ல திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்கே இருந்த கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பெயர் இப்படிதான் பேசி பேசி அதை சாக்கடை சாக்கடை என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதுல உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது, பெரிய விபத்து. அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு இப்படி என்கிட்ட சொல்றாரு பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை. திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம். எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்றாரு, நான் அதை எடுத்து சொல்றேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் சிங்லஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், பென்ஹர் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி படமா வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனா இல்லாம தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனா இருந்துட்டான். அவன் மட்டும் இவர்களை மேல 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டு ஆள் இருந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டுக்கு அவனுடைய கனவு பல்லாயிரம் ஆண்டுகளா தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதுக்காக பெரும் முயற்சி எடுத்தார். தன்னுடைய போராட்டத்தை இப்படியா எடுத்து கொண்டு போறணும் எடுத்தார், சின்ன சின்னதா. அதுக்குள்ள எங்களுக்கு காலம் சரியா வரல, அது கெடுவாய்ப்பா அமையல, முடிஞ்சிருச்சு. அதனால இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியா செய்யணும், இல்லைன்னா தப்பா போயிடும். வரலாற்றை தவறா பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதுல என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல், அது ஒரு துளியை மிக சரியா பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பா செஞ்சிருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்துல சொன்னா நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும். இதில் நம்மளா பெருமையா பேசிக்கிறதுக்கு இல்லை. எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நம்ம செய்யல இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில மண்ணோட்டில பெருமை பேசுற மாதிரிதான். அடி எப்படி இப்படி அடிச்சாங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கினேன் பார்த்தீங்களா, அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினார். இது ஒரு ஆனா அது அது ஆண்டாங்கிறது ஒரே ஒரு சான்றுதான் இருக்கு, பெருவுடையார் கோயில் தான் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஆண்டுகாண்டா நம்மள, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான், அதை வச்சுட்டு நாங்க எதை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்ப இலக்கிய சான்று தான் இருக்கு, வெறும் இலக்கிய சான்று தான் இருக்கு. அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டா, அதுல எங்க பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடைச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு, அந்த வரலாறு. அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன இங்க சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்ம இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுதான் உங்களுக்கு. அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும்.
இப்ப உருகி சுகம்பெறா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும்போது அது என்ன எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும்போது, அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டாரு. அப்படி இல்லடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட. அப்படி அப்ப இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காப்பியம் காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது, பொய் பேசாது. அதனாலதான் நாங்கள் முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும். இப்ப உதாரணமா இப்ப கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல இறந்து சேர நாட்டுல தெய்வமாகிறார். எழுதின எங்க பாட்ட இளங்கோவடிகள் 3 மன்னர்களை இணைத்து, 3 நிலப்பரப்பை மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை ஏல் செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை. ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள்கிறார் எங்கள் குலத்தில் எங்க முன்னோர், அது எங்க பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா அங்கதான் பாருங்க, ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தான் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவா மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல் திணையில நம்ம முதல் நிலத்தில தாய் வழியில், 2வது நிலமும் தாய் வழி, 3வது மருத நிலத்தில் என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ, அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகமா ஆயிருது. அங்கதான் முதல் எழுத்து. எங்க ஐயா சொல்றாருல, பேரை போடும்போது அவரு எசக்கிய சேர்த்துக்கிட்டாரு. அப்ப தந்தை வழி சமூகமா வரும்போதுதான் அது வரைக்கும் பெண்ணு தான், தாய் வழி சமூகம் தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். என் தம்பி கார்வனன் சொன்னது மாதிரி தமிழ் குடிகளுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான். எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி பெண்ணு தான். இங்கே இருப்பீர்கள் எங்கள் இன வரலாறு. இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிட. இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் என்னுடைய வரலாறு. அது எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்த வடிவும் இன்றும் தமிழில காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனம் முன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசேந்திர 60,000 யானைகளை கொண்ட படை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கு சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பல்ல ஏத்தி கொண்டு போய் படையை நடத்திருக்கான். எங்கேயும் போர் போடல. 60,000 யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேல நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில நின்னவன் காலை தூக்கி யானை பிளிர்ச்சா அவ்வளவுதான் கும்பிட்டான். சாமி என்னை விட்டு நீ ஆண்டுகன்னு. உண்மையிலதான் 60,000 யானை. நீங்க அவ்வையாரெல்லாம் 1000 யானை நின்னது கேட்பா இருந்துட்டான். தேட்டர் விட்டு ஓடிட்டான், திரையரங்கு ஓடிட்டான். அப்பா உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளவு பெரியது. அது பெருமையாக பேசல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டுல தொற்றுக்கான் ஒருத்தன் கரிகால சோழன். ஒரு பயம் ஒண்ணு அதெல்லாம் பேசல, எவனும் பேசல, யாரும் பேசுறது இல்லை, எவனும் பேசுறது இல்ல. ஒரு கைம்பன் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகணும். இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான். என் பாட்டை முத்து விடுதுனா செத்து பணம் கோயில் வாசல செத்து பணமா கிடையாது. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணாம், வெள்ளக்காரன் வருவான், சுத்துவான், பயப்படுது. ஒண்ணு கவலையே படாம மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகன், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சிருங்க. இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கான்.
இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலையினே வச்சுக்க. எந்த ஒரு மகனும் வென்றதில்ல. போர்ல வெள்ளக்காரண்ட தோற்றுத்தான் இருந்திருக்கான். ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கோனோ எவனுமே தோற்றுதான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான், ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவன் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேலுநாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவதான். அத நம்ம பேசுறதுல வரலாற்றுல ஒரு படிப்பினை இல்ல. கண்டா கண்டா நாய் பேய்க்கெல்லாம் தெருவுல இருந்து ஜலம் இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவகங்கை அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் அப்ப எப்படி வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்திலே தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய் லக்ஷ்மி பாய் சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்க நான் பேசாம மண்டையாடிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரோட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள்? நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கு. கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன் சொத்தம்பட்டையும் இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலே விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதழ் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு? எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்திருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த அவன் பேரன் நான், அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை எழுதிருக்கான். அந்த அறை எழுதி வச்சிருக்க. வேணா நீ என்ன போயிட்டு அவனு போலையா அனுப்பி விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதுல பேச்சுவாடனா போட்டு என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஏதாவது பார்க்கணும் சீமானா உடனே வரணும், கட்டாயம் நேரம் நிக்கணும். வழக்கு இருக்கு, இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. வல்லபாய் பட்டேலை படிச்சோம், நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்கல. நீங்க எல்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சுட்டாப்ல. இங்க பாருங்க, தொலைக்காட்சியில என் உடன் பிறந்தார்களா இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுறீங்க. நீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனா எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சிசின்னு வச்சுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவுசி சொல்ல முடியாத. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாதர். பேச முடியாதவன் பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடிச்சவனா தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவன் என்ன சொல்ற, திருப்பிரபாகர் என்ற டேய் கழுத்த திரி விடலையும் பார்த்துது. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? பேசுறது பாரு, நீ பேசுறத பாரு. பேச்சு நாளைக்கு கூட பேசுவாங்க. பேச்சு எப்படி பேசுவாங்க? தமிழர் தந்தை சீபாதித்தனார் சொல்ல முடியாதா?
சிந்தனை சிப்பி சிங்கார வேளர் அப்படி சொல்லியிருக்கியா நீ எங்கேயாவது சொல்லியிருக்கியா? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளணும்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாரி, ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி, ஜெயலலிதா அம்மாவாயி, நம்ம எல்லாம் எவன் என்னன்னு தெரியாம பெத்தப்ப அம்மா மறந்துட்டு நீ தான் அம்மா பண்ணிட்டு தெரியுங்க. இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த நீ, இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்புன? எப்படி நம்புன நீ? எப்படி நம்புன? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெண் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகராக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள்? குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அப்ப எப்படி எங்க நீங்க நான் தான் பெண்ணடிமை நீக்கணும் எங்க நீங்க நீ படிக்க வச்ச சரி எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவகை சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, 18 அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச, இதெல்லாம் எழுதுன எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பதில் வச்சிருக்கியா? பெரியார்வான் படிக்க வச்சார் வச்சுக்க. பக்கத்துல இருந்த அறிஞர் அண்ணாவன் WMA 2 முதுகலை படிச்சாரு. அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீங்க கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிற அவசியமே எங்க இருக்குது? ஒன்னு எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான். எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றா பாப்போம். என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்குடா? பிறப்பு ஒற்றும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் பாடியது. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான், என் தமிழ் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்கள் தமிழ் தான். இது எனக்கெல்லாம் கற்பிச்சேங்கிற பாரதி பிறந்து இறந்து 1921 நம்ம பாட்டன் பாரதி இறந்து போறாங்க. 36 தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறார்ல. பேசவே ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா. எப்படி? தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாடியவங்கிறார். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ்ங்கிறார். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவைங்கிறார். நீ காட்டு மிராண்டிங்க. சிங்களம், புட்ககம், சாவகம் யாரும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சால்புற கண்டவர்தாய் நாடுங்கிறான். எப்படி நீ காட்டு மிராண்டிங்கிற? என்ன தான் பாருங்க, முட்டாள்கிற உலகம்புறாவ் என்று தன் கொடியை நாட்டியவன்டா பரம்பரையிடாவங்களா. எப்படி இருக்கு? வெறியில தான் ஒருத்தன் வந்துட்டான். டே, தாய பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்கார் பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்யலாம் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். தமிழ் சனியன் ஒளி, முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான் கோட்பாடு. இல்ல பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வருது. எங்க கோட்பாடை பாரு. இப்படி எவனா என் இறைடா, என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதியை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல. என் உடன் பிறந்தார்களே, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை இருக்கலாம். ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள்.
அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றால் 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றுமில்லை, பிறவி கடமை செய்கிறான், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கு. தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கம் பேங்கிறான் புரட்சிப்பாவல. அதான் இங்க இருக்கு. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்துல. பெண்புலி எங்க தலைவர் வந்து ஒரு இதா கொடுக்கிறாரு, ஒரு இலக்கை, இதை போய் செய்யுங்கன்னு. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் பாருங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதுல பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அவங்க போகலன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்ல ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு. சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கே இருக்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி. உங்களுக்கு தெரியும் எல்லாம். உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சிங்கள ராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பல்ல தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு. அதான் இருக்குது, அதுக்குள்ள இருக்கு. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன் யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்யறாங்க. அப்படின்னா நெஞ்சில் குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமா மாறணும். அதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதான். அப்ப போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாள்ல, நாளை காலையில ஒரு கரும்புலி மரவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாக போகிறேன் என்பது தெரியும். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பான், எல்லாரோட பேசிட்டுப்பான், சிரிச்சிருப்பான். இந்த நொடியில நம்ம சாக போறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதுல 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்தது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். ஒரு உடம்பு முடியலன்னா அன்னை நம்மளை பின்னடைய வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாமல், தன் உடல் நிலை சரியில்லாதன்னு சொல்லாமல் அந்த மகளை அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவ அதிகாலையில பயணப்படுறா போய் அந்த தாக்குதலுக்கு. ஒரு மாலையில கிளம்பி எல்லாரும் போய் இரவுல என்ன இருக்கு நாங்க ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டர் ஒரு கடும் குளிரில் கடலுக்குள்ள தனி மகளா ஒரு பெண்மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்த அடர்ந்த குளிருக்குள்ள ஆழ்கடல் நீங்கி போறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீங்கி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற 12 மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பல்ல போய் நின்று நடு கப்பலை அடிச்சு தகர்த்து எரிஞ்சா பாரு. உலகம் திரும்பி பார்த்து ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுதே? இப்படிதான். அந்த மகள் அங்கையர்கண்ணிதான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிக்கிறான்னா அதுதான். அப்படிதான் எங்க குலதெய்வம் ஒன்னும். இதனால பெண்ணனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல கூப்பிடுறது அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இன்னும் கூப்பிடுவோம். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படிதான் கூப்பிடுவோம். அப்படித்தான் இதுவரை நம்ம வீடுகளை எல்லாரும் அப்படி கூப்பிடுறது வழக்கம் இருக்கு. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள்
ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் என்றால் அது சும்மா அல்ல. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. இன்னைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு சுவரா ஒரு திரைக்கதையா அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒண்ணும் இல்லையே. ஆதித்ய கரிகாலன் என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு ஒரு கதை, காதல் தோல்வியில செத்து போனான்னு வருது. சரி, என்ன பண்றது? அது அப்ப உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது. அப்ப என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை. இப்ப அதுதான் இங்க இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க, நீங்க அதை சொல்லவே மாட்டாங்க. ஆக பெரும் மேதைகள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது. ஜீவானந்தம் சிங்காரவேலரை தாண்டி இங்க வேணுமா? அயோத்திதாரசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்ல அவங்களாம் தலைவரா தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்காங்க அந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளவு பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழனுக்கு எவன் தலைவனா வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய். சீமான் வந்தா என்னாலுக, அதுதானே என்னாலுக, நம்ம ஆளுகளா? என்னையே கேட்டான் தோல் மேல கைவிட்டு, நீங்க என்னாலுகன்னு. நான் அப்படி நான் சித்தாளுக, உங்க வீட்டுல பூச்சி வர அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருப்பான். விசாரிப்பு எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஊரும்? ராமநாதபுரம், சிவகங்கையில எந்த ஊரு? அப்பா என்ன பாக்குறாப்ல? அப்ப அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்க பிரச்சனை? நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டும் இல்லையே. எப்படி இருக்கு புரியுதா? இது தண்ணீன பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா, அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க. என்னடா புதுசா ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாரு. ஏன்னா திராவிட கதை விடுவான் எங்க வரலாறு, நாங்க வரலாறு சொல்லுவோம் அவனுக்கு கதை. அப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு? இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையானான்? அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் என் உயிரினும் இனியை உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருத்தனும் படிக்கணும். சின்ன புத்தகம். அதுல என்ன சொல்றாரு? தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை. அதுக்காகவே சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிற. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும். எப்படின்னு கேளுங்களேன். இப்ப இவர் சண்டை நினை, ஏப்பா எதுக்கு அவன் காலிப்பையிலோட போய் சண்டை போடுன்னு பாப்பா, நமக்கு அதுவாப்பா தரோம். இங்கதான் அது இதா இருக்கு. எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? அது நமக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே அதான் பிரச்சனை ஆயிருக்கு. எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை. இது ரொம்ப முக்கியம், இதை நீங்க கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறாரு, தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாட்சியை நான் வேட்பாளராக போட்டாங்க, பறையன் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாட்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கு அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டு வீழ்ந்தான். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனது காரணம் இதுதான். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம்,
அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில போனாலும் வராது, செத்து புழைச்சாலும் ஆறுமுக நாடான்னு எழுதி வைப்பான் சமாதியில. எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவை எழுதி வைப்பான், எழுதி வைப்பான். என்ன சிரிக்கிறிய? போய்த்தரேன்னா போமா சுடுகாட்டுக்கு. அததான் சொன்னாடே, கல்லு சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போத தெரிஞ்சிரும்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது, மற்றதெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதம் சொன்னாலே ஏறிடும்ன்றான். இப்ப இந்த போத இன்னொரு போத உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம். திரை மயக்கம் அது பேராபத்தானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், சாதாரண மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன, அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும் நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதே நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்கு. ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசியிருக்கணும். இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பத்தியா? இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு படை வீரன் செத்து உயிர் வந்தான், உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்துருக்கு? யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல், யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது, முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு. என்ன அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாத்த எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? யாராவது சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற என்ன வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா எதை நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை 1 கிலோ குப்பை 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்கூசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டுல? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டு தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பான், ஏமாற்றுவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டுதான் இருக்குது. அண்ணா
திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தல, இப்ப நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே, 1 வருஷம் 2 வருஷம் 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலே, அப்ப என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல, அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாம் அதிகாரம், அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமைதான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம். அப்ப அங்கதான் மாறுதல். அதுதான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குறாங்கிறார். நீங்க நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாசத்துல தேர்தல் வருது, அப்பவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயா மன? நானும் எங்க ஐயா மயனும், நான் எனக்கு ஐயா மையம், அவருக்கு நான் எப்பவுமே அராஜகம் தான். நாங்க உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்க அப்பா. அவங்க எப்பவும் என்னை வந்து மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனேன்னு அழைப்பாங்க. நான் ஏதாவது கேட்டா வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படிதான் சொல்லுவாங்க. வாழ்க தமிழுடன். எப்பவுமே வைக்கும் போது ஐயா படிக்கணும்யா, ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும்யா, ஐயா படிக்கணும், அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவுடைய அன்பு மகன் எங்க ஐயா மகன் சுகா அவர்கள். பெரிய அறிஞர், அமைதியா இருப்பாரு, பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அது அந்த என்னன்னா, எங்க அப்பா இளையராஜாக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும். டேய் நீ பாடாத நான் செய்கிறேன்றாங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும், பாடி காட்டணும்னா நீங்க என்ன நான் பாடி காட்டுவேன், பாடுவேன். அதுக்கு ஒரு தடவை என்னை கூட டே என் முன்னாடி நீ பாடி காட்டுறாங்கறாங்க. அப்பா நான் சொல்லிட்டு தானே பாடினேன். என்ன தெரியுமா அதுல அந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுறேன். இல்லடா நீ என் முன்னாடி பாடி, உங்க முன்னாடி தான் பாடி காட்ட முடியும் அப்படின்னு. ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவம் வராதுன்னா, ஒரு சுதி சுத்தமா பாடுவாரு, இசை தெரியும் எனக்கு தெரியாது. அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு, நான் ஒண்ணு பாடி விடுவேன். அதுல டே டே தயவு செய்து பாட வரா, நீ என்ன சொல்றியா செஞ்சிருந்தா. அது மாதிரி அவ்வளவு ஒரு இது. எங்க ஐயாமே சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் முத மேடையில எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கத்துக் கொடுக்கல. எனக்கு கத்துக் கொடுக்கல. 5 வயசுல எப்படி எல்லாம் மேடையில ஏறி பேசணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும் தான் 5 வயசா இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கத்துக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்புல போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கத்துக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கத்துக்கிட்டோம். மேடையில பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துருது. அவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம அடியில ஈடுபட்டு இனிமே சிறைக்கு போறேன்னு. சிறையில இருந்து வந்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்துல வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் ஏன்னா நான் இங்க இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன் என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் இதெல்லாம் கிடையாது. போய் எங்க ஐயா பரிணாமன் பாடல நினைவுறுத்தினாங்க. என் தம்பி எசக்கி கார்வினன் கூட அன்னைக்கு பாடினாங்க. இதுதான் வேலை. சமைப்போம், சாப்பிடுவோம், டப்பாவை கவித்து வச்சு காலம் போட்டுக்கிட்டு மாறி நாங்க பாடுவோம். அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்க பயணிக்கும் போது நம்ம தோழர்கள் பாடினதான் ஐயா பரிணாமன் பாடல். குறிப்பா என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஆனா அது என்ன நான் விட்டுட்டேன். அப்புறம்னா 10 தலை ராவணனே ஒத்த தலை ராம வென்றான்னு வருது. நமக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று பிரிவுதான். கலை 10ல் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. அதுதான் அந்த கலை 10 தலை 10 பின்னாடி வந்தவன். ஒருத்தன் 10 தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க.
அதுல இன்னும் வரும் பாருங்க, அந்த ஜண்டுமாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பழைய ஜண்டுமாம் நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்களா கொண்டே வருவேன். அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையிட்டும் புகழ் கொண்டவன். அத போய் கலைவத்தை தலைவத்தாக்கி ஒத்தத்தல ராம வென்றான்னு போட்டான். அதுல மொத்தத்துல வீர வேணும்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். அந்த பாடல் அது விட்டுற போறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாளி செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இது எங்க ஐயாமையும் சொன்னாரு, அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுறாங்கன்னு. ஏன்னா நாங்க தேட வேண்டியது இருக்கு, யாரு தமிழ் நல்லா பேசுறா இல்ல லைஃப்ல சொல்ல வேண்டியது இல்ல, வாழ்க்கையில வாழ்வு இருக்கு, சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள் வேர் சொற்கள் கணக்கில்லாம இருக்கு. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. யாரு மேலே எங்களுக்கு கோபம் இல்ல. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வந்து வாழாது. அதனால அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு, அது ஒண்ணும் இல்ல. தங்கை எப்படி பேசுனதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன தமிழ் பேசினா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினைச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழ்ல கையெழுத்திட்டேன் அன்புடன். சினேகா அவர்கள் வந்து ஆங்கிலத்துல கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் எப்படின்னு, ஐயா நான் வந்து தமிழ்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை தமிழ்ல போட்ட போது ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழ்ல கையெழுத்து போடுறாங்க, இந்த இவங்க படிக்கல போறதுக்குன்னு. அது தமிழ்ல கையெழுத்து போட்டா படிக்கலன்னு நினைச்சுக்கிறான். அப்ப படிக்கல, பள்ளிக்கூடம் போல இருக்கு, தமிழ்லே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால அந்த பாடல் நீங்க கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அத இப்ப யாரும் அந்த பாடுறது இல்ல. அந்த பாடல்ல 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். இந்த பாட்டை நானே எங்க மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை இந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்க பாடுவோம். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினார். அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தி அதை கொடுப்பாங்க. அது அப்ப அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்க தாத்தா பாட்டு சொன்ன மாதிரி முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு தெரியல. அது மாதிரிதான் இப்ப நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆர்வீர் இளவல் எசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்சி படம் ஒரு சிறிய முயற்சியா இருக்கும். நான் சொல்றேன், புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி வந்து உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போட ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுவனுடைய ஆட்சி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன்.